இஸ்தக்ஸிரு ஃபில் அஸ்திகா, நண்பர்களை நீங்கள் அதிகமாக தேர்ந்தெடுங்கள். அல் முஃமினீன், முஃமினான நண்பர்களை, நல்ல சாலிஹான நண்பர்களை அதிகமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன லஹும் ஷஃபாஅத்துன் யௌமல் கியாமா, ஒரு கால் உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தால் நீங்க நரகத்துக்கு போயிட்டாலும் அவர் உங்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல நண்பரை தேர்ந்தெடுங்கள். நமக்கு அப்படி நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். கண்ணியமானவர்களே, இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய இமாம். அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஹதீஸை மக்களுக்கு மத்தியில் இப்படி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இல்லம் தஜிதூனி ஃபில் ஜன்னா பைனக்கும், தோழர்களே உங்களுக்கு நான் சொல்றேன், இவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கால் நான் நரகத்துக்கு போயிட்டேன், நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா தேடி பாருங்க. ஃபஸ்அலு அன்னி, அங்க நான் இல்லைன்னு சொன்னா சொர்க்கத்துல என்னை பத்தி கேளுங்க. இப்னு ஜௌசின்னு ஒருத்தர் இருந்தாரு, உலகத்துல வந்து தொழுகையை பத்தி சொன்னாரு, நோன்பை பத்திலாம் சொன்னாரு, நிறைய நல்ல விஷயத்தை சொன்னாரு. யா ரப்பனா அப்துக ஃபுலான், உன்னுடைய அடியார் இன்னென்ன மனிதர், அவர் காண யுதக்கிருனா பிக்க, உன்னை பத்தி நிறைய நினைவு கூர்ந்தார், எங்களுக்கெல்லாம் ஞாபகம் மூட்டினார், நாங்க உன்னை வணங்குறதுக்கு நிறைய காரணமா இருந்தார், அவர் எங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க என்று சொல்லிவிட்டு ஃபபக்கா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுதார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் தேம்பி தேம்பி அழுதார்கள். காரணம், சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சில பேர் சில நேரங்களிலே சொர்க்கத்துக்கு போயிடலாம், பேசி கொண்டிருக்கக்கூடிய நான் அல்லாஹ் காப்பாற்றணும், வேறு நிலைமையில போயிடலாம். இப்னு ஜௌசி சொன்னது மாதிரி தான் நானும் சொல்றேன், நீங்க சொர்க்கத்துக்கு போகும்போது என்னை காணலைன்னு சொன்னா தயவு செய்து என்னை தேடி பாருங்க, இப்படிலாம் நல்லது சொன்னாரு, அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இதுதான் நட்பு. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்பேற்பட்ட சாலிஹான மனிதர் என்று சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சுன்னத்தான அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு தடவை ஹரமுக்கு போயிருக்கிறாங்க, யதார்த்தமா அந்த ஹரமு உள்ள நுழையிற ஆர்வத்துல இடது காலை வச்சு உள்ள நுழைய போறாங்க, இடது காலை உள்ள வச்சு நுழைய போறாங்க. வாழ்க்கையில என்னைக்குமே அப்படி நடந்ததில்லை. ஆனால் அல்லாஹ் எப்படி ஞாபகப்படுத்துறான்னு சொன்னா, யா சௌர் அப்படின்னு ஒரு குரல், யா சௌர், சௌர்னா என்ன அர்த்தம்? மாடே அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி மாடே அப்படின்னு சத்தம் வந்த உடனே திரும்பி பார்க்கறாங்க. அப்பதான் ஞாபகம் வருது, ஆகா நம்ம இடது காலை உள்ள வச்சு நுழையிறோம், இது எவ்வளவு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு வலது காலை எடுத்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, சுஃபியான் என்ற அழகான திருநாமத்தோடு அவர்களுடைய பேரோடு அவருடைய வாழ்க்கையில முழுவதும் சௌரின்னு சொன்னாதான் தெரியும், மாட்டை சார்ந்தவர். அது வந்து குடும்ப பேர் இல்ல, அவங்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக அசரீரியாக சொல்லப்பட்ட சௌர் மாடே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தன்னுடைய பேரோடு சேர்த்து சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனாலதான் சுஃபியானு சௌரின்னு சொன்னாதான் வரலாற்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு கவிதையை படிப்பாங்க. உஹிப்பு சாலிஹீன வலஸ்து மின்ஹும், நான் நல்லவர்களை நேசிக்கிறேன், ஆனால் நான் நல்லவன் இல்லை. நான் ஏன் நேசிக்கிறேன் தெரியுமா? லா அல்லல்லாஹ் யர்சுகுனி சலாஹா, நல்லவர்களை நேசிப்பதின் மூலமாகவாவது எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிராதா, நல்லவர்களை நேசிப்பதின் மூலமாகவாவது எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிராதா அப்படிங்கிற ஏக்கத்துல தான் நான் நல்லவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். உலகத்திலே நம்முடைய நட்பு நல்லவர்களோடு இருக்குமேயானால் நாம் இருக்கக்கூடிய இடமும் அப்படித்தான் இருக்கும்.